ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா SMT சீரீஸோட 4th வீடியோ பார்க்க போகிறோம். இந்த டாப்பிக்கில் வந்து நம்ம கவர் பண்ணுறது பார்த்தீங்கன்னா பிக் அண்ட் பிளேஸ் மிஷின் பற்றி என்டையராக ஒரு 70% கிளாரிஃபிகேஷன் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பிக் அண்ட் பிளேஸ் மிஷின் எதுக்குன்னா SMT காம்பனண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த போர்டில் இருக்க பேட் மேலே கரெக்டாக ப்ளேஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த நேம்லேயே இருக்குது பார்த்தீங்கன்னா பிக் அண்ட் பிளேஸ், எடுத்து அந்த இடத்துல போய் ப்ளேஸ் பண்ணுறது தான் இந்த பிக் அண்ட் பிளேஸோட மிஷினோட வேலையே அதுதான். ஸோ இது வந்து ரோபோட்டிக் ஹெல்ப்போடு வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பிளேஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா போய் கரெக்டாக வைக்கும். அதாவது வந்து பார்த்திங்கன்னா அவங்க என்டையராக ப்ரோக்ராம் பண்ணியிருப்பாங்க. எப்படின்னா கேட் ஃபைல் மூலமாக லோட் பண்ணிருப்பாங்க, இல்லை கேடோட கர்பர் ஃபைல் மூலமாக அவங்க லோட் பண்ணிட்டு எக்ஸ்வைட் ஆக்சஸ் மூலமாக இந்த இடத்துல அப்படி ப்ளேஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க என்டையராக ப்ரோக்ராம் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி அதை போய் எடுத்து வச்சிடும். ஸோ இது எதனால் எடுத்துகிட்டு போய் வைக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து பார்த்திங்கன்னா ஹை ஸ்பீடு, ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா அக்யூரசி. அந்த போர்டு வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரானிக் காம்பனண்ட் வந்து போய் கரெக்டாக எடுத்துகிட்டு போய் அந்த பேடில் வைக்கணும். அப்படின்னா தான் வந்து பார்த்திங்கன்னா இன்டர் கனெக்ஷன் பண்ணுறப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கரெக்டாக இருக்கும். இது எப்படின்னா நம்பர் ஆஃப் காம்பனண்ட்ஸ், ரெசிஸ்டர், கெப்பாசிட்டர், இண்டக்டர், அதெல்லாம் இன்டிகிரேட்டட் சர்க்யூட், இந்த மாதிரி வந்து நம்பர் ஆஃப் காம்பனண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த போர்டு மேலே கரெக்டாக வைக்கணும். எக்ஸாம்பிள் ஏன் இதை அப்படி பண்ணணும் பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் யூஸ் பண்ணுற லேப்டாப்பாக இருக்கட்டும், இல்லை எல்சிடி டிவியோட மதர் போர்டாக இருக்கட்டும், இல்லை ஆண்ட்ராய்டு ஃபோனோட மதர் போர்டாக இருக்கட்டும், ஸோ என்டையர் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உள்ளது போகிற SMT காம்பனண்ட்ஸ் தான். ஸோ அதுதான் வந்து ஒன்று இன்டர் கனெக்ஷன் கூட நம்ம PCB மேலே போய் இந்த காம்பனண்ட்லாம் எடுத்து வைக்கிறோம். ஸோ ஏன் இந்த காம்பனண்ட் வந்து ஒரு ஹியூமனால் வைக்க முடியாதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதெல்லாம் SMT காம்பனண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து ரொம்ப மைன்யூட்டாக இருக்கும். ஸோ வந்து நம்மளால் ஒரு ஹியூமன் ஹேண்டால் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு போய் வைக்க முடியாது, அவ்வளோ அக்யூரேசி வைக்க முடியாது, மொதல் விஷயம். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம உடம்புல வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் எனர்ஜி இருக்கும். எப்படின்னா ஒரு மில்லி வோல்ட்டு கூட இந்த காம்பனண்ட்டில் என்டையராக டேமேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி டேமேஜ் பண்ணிச்சுன்னா ஃப்யூச்சரில் வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர் ரீச் ஆகக்கூடிய ஒரு இதாகும். இல்லை நாமளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சர்வீஸ் பண்ணுறோன்னு சொல்லிட்டு நம்ம ட்ரை பண்ணக்குள்ள நம்ம டேரெக்டாக வந்து மதர் போர்டெலாம் டச் பண்ணக்குள்ள வந்து பார்த்திங்கன்னா மில்லி வோல்ட் வந்து அந்த காம்பனண்ட்ஸ் வந்து அஃபெக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த என்டையராக ஸ்மால் காம்பனண்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா SMT மிஷின்ஸ் மூலமாக தான் அவங்க எல்லாமே ப்ளேஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்படி மூணாவது ஒரு அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க நம்பர் ஆஃப் ப்ரொடக்ஷன்ஸ் வந்து அதிகமாக பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா SMT காம்பனண்ட்ஸ், ரெசிஸ்டர், கெப்பாசிட்டர், போலாரிஸ்டிக் கெப்பாசிட்டர், டயோடு, SOT அப்படின்னா ஸ்மால் அவுட்லைட் டிரான்சிஸ்டர். இப்போ நீங்கள் வந்து நார்மலாக வந்து டிரான்சிஸ்டர்லாம் பார்த்தீங்கன்னா THல வந்து 3 பின் இருக்கும், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மைன்யூட்டாக இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இது எல்லாமே என்டையராக வந்து SMT காம்பனண்ட்ஸ். இது நம்ம வந்து கையால் ஹேண்டில் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும், ஹேண்டில் பண்ணுறதுல ப்ராடக்ட்டு டேமேஜ் ஆகும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா PCB மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காம்பவுண்ட் வைக்கிறதுக்கு முன்னாடி வந்து இப்படி தான் இருக்கும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கீழே PCBலாம் பேட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பேட்ஸ் மேலே கரெக்டாக வைக்கணும். அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போது 40 பின் ஐசி அந்த மாதிரி ஐசிலாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நமக்கு டில்ட் ஆகி மிஸ்அலைன்மெண்ட் ஆனால் கூட ஸோ என்கிட்ட அந்த போர்டு வந்து நம்ம ரீஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும், இல்லை சம்டைம்ஸ் ஸ்கிராபே பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படிலாம் பண்ணால் பார்த்தீங்கன்னா அந்த என்டையராக வந்து வேஸ்ட் ஆகும். ஸோ நம்பர் ஆஃப் ஸ்கிராப்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதனால் வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கோசம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம ப்ரோக்ராம் பண்ணணும். ஸோ கர்பர் ஃபைல் கரெக்டாக லோட் பண்ணால் தான் அது. ஸோ வந்து இமேஜ் வந்து வைக்கிறதுக்கு முன்னாடி அப்படி இருக்கும், வச்சுட்டு ஃபைனல் ப்ராடக்டாக இப்படி தான் இருக்கும். ஒரு PCB போர்டு மேலே எல்லா காம்பனண்ட்டும் வச்சதுக்கப்புறம், அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ஆஃப்டர் பிளேசிங் காம்பனண்ட் இருக்குல்ல அந்த இமேஜில். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பிக் அண்ட் பிளேஸ் மிஷின். அதை பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிள் வந்து அசம்பிளியான வந்து நான் இங்கே இது பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து 2 மேஜர் பார்ட்டாக இது பிரிக்கலாம். உள்ளே வந்து மிஷின் ஒர்க்கிங் ஏரியான்றது ஒன்று தனி, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃபீடர் ஒர்க்கிங் ஏரியான்றது தனி. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா என்டையராக மிஷின் ஒன்று தான், இது ஒரே மிஷின் தான், ஆனால் ஒர்க்கிங்கிறது கொஞ்சம் தனித்தனியாக இருக்கும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போது பார்க்கலாம் பாருங்கள். ஸோ வந்து ஃபஸ்ட்டு ஃபீடர். இந்த ஃபீடர் இதோட வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ SMT காம்பவுண்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒன்று தேவை. இதே வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரானிக் இண்டஸ்ட்ரியல் மேனுஃபேக்சர்லாம் பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு இல்லை ஒரு ஷிஃப்ட்டுக்கு வந்து ஒரு 1000 போர்டு அடிப்பாங்க, இல்லை 1000 போர்டு கூட அடிப்பாங்க. ஸோ அவங்களோட கஸ்டமரோட டிமாண்டை பொறுத்து அவங்க வந்து அந்த சாட்டிஸ்ஃபை பண்ணுறதை அவங்க ரன் பண்ணுவாங்க. ஸோ இப்போ SMT காம்பவுண்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்றா வரும். ஸோ அது ஒரு ரீல் மாதிரியே வரும். பார்த்திங்கன்னா
அந்த ஒரு இதுலேயே வந்து 1000 காம்பனன்ட்ஸ் இருக்கும். ஒரு ரீலில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 1000 காம்பனன்ட்ஸ் இருக்கும், 5000 காம்பனன்ட்ஸ் இருக்கும். ஸோ அதோட சைஸை வச்சு அந்த காம்பனண்ட்டுக்கு ரீல் வேரி ஆகும். ஸோ அதை லோட் பண்ணிட்டு மிஷினை என்டையராக நம்ம லோட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா அதான் ஃபீடோட வேலை. ஸோ அது எப்படி ஒர்க் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எஸ்எம்டி காம்பனண்ட் ஃபஸ்ட்டு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி ஒரு ரீலில் வந்து இப்போ உதாரணத்துக்கு ஒரு ரெஜிஸ்டர் இருக்குது. ரெஜிஸ்டரில் வந்து பார்த்தீங்கன்னா 5000 காம்பனண்ட் இருக்குது. 5000 காம்பனண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து போய் ஃபீடரில் லோட் பண்ணுவோம். லோட் பண்ணிட்டு கரெக்டாக அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காம்பவுண்ட் மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் டேப் மாதிரியே இருக்கும். அதை பிரிச்சுட்டு கரெக்டாக வச்சுட்டு நம்ம லோட் பண்ணணும். அந்த ஃபீடர் லோட் பண்ணிட்டு அடுத்து போய் பார்த்தீங்கன்னா ஃபீடரோட ட்ராலியில் லோட் பண்ணணும். சில வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டு ட்ராலியில் 26 லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ வரதில் வந்து பார்த்தீங்கன்னா 27 லோட் பண்ணுற மாதிரி. ஸோ ஃபீடர் ட்ராலிலே வந்து இவ்வளோ ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ட்ராலியில் நம்ம போய் லோட் பண்ணிட்டோம்னா அடுத்தடுத்து வந்து மிஷினுக்குள்ளே போகிறது அது ஒரு பார்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்ட். எப்படின்னா இந்த ஃபீடர் இருக்குது பார்த்தீங்களா, ஃபீடர் வந்து அந்த ட்ராலி லோட் பண்ணுறது ஒரு பார்ட். ஸோ அடுத்து வந்து ஃபீடருக்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பார்த்தீங்கன்னா உள்ளே மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா பீல் ஆஃப் மோட்டார் இருக்கும், ஆட்டோ சென்சர் இருக்கும், அதுக்கப்புறம் இண்டக்ஷன் மோட்டார் இருக்கும், அப்புறம் ஸ்பாக்கெட் வீல் இருக்குது, ரெஃபரன்ஸ் சென்சர் கூட இருக்கும். அதுக்கப்புறம் வந்து மதர் போர்டு இண்டிகேஷன் பண்ணுறதுக்கு எல்இடி, அதுக்கு மொத்தம் அதுக்கு ஒரு பவர். எப்படின்னா அந்த பார்த்தீங்கன்னா மேலே வந்து டேப் மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அது வந்து பீல் ஆஃப் பண்ணுறது தான் அந்த பீல் ஆஃப் மோட்டார். அதை வந்து பிரித்து கொடுக்கும். கரெக்டாக ஒரு காம்பவுண்ட்டாக உள்ள பிரித்து கொடுக்கும். இல்லை அதை பிரித்து கொடுக்காம விட்டிங்கன்னா காம்பவுண்ட் போய் பிக் பண்ணாது, எல்லாமே வந்து ரோபோட்டிக் மூலமாக அடி வாங்கும். ஸோ காம்பவுண்டே பிக் பண்ணலாம், அதுவும் வேஸ்ட்டு தான். பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய மிஷினில் வந்து ஒரு ஃபீடர் ஃபாலோ பண்ணாலும் என்டையராக அந்த டைமில் வந்து டவுன் ஆகும், அந்த மிஷின் டவுன் ஆகும். ஸோ அது வந்து பீல் ஆஃப். ஆட்டோ சென்சிங் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அது வந்து டேர்ன் ஆகிடுச்சா, பீல் ஆஃப் பண்ணிடுச்சா அந்த மாதிரி அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஆட்டோ சென்சிங் ஆகுறது. அதுக்கப்புறம் வந்து உள்ளே பார்த்தீங்கன்னா இண்டக்ஷன் மோட்டர் இருக்கும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா 5000 காம்பவுண்ட் இருக்குது. 5000 காம்பவுண்ட் வந்து அடுத்தடுத்து ரோல் பண்ணி விடணும். ஸோ அது மாதிரி வந்து உள்ளே அந்த ரோல் பண்ணி விடுறது பார்த்தீங்கன்னா இண்டக்ஷன் மோட்டரை விட. இந்த ஸ்பாக்கெட் வீல் பார்த்தீங்கன்னா அந்த இமேஜ் வந்து 4 போட்டுருவாங்க. அந்த ஸ்பாக்கெட் வீல் அது வந்து டீத்துன்னு சொல்லுவாங்க. அதை வந்து எஸ்எம்டி காம்பவுண்ட் அது கீழே இருக்கும். அது வந்து அடுத்து ரோபோட் வந்து பிக் பண்ணல, மேலே வந்து டடக்குன்னு அடிக்கக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் மேலே ஏந்திரிக்கும். மேலே ஏந்திரிக்குள்ள தான் வந்து அந்த ரோபோட் வேக்யூம் மேலே பிக் பண்ணக்குள்ளே உள்ளே எடுத்துகிட்டு போகிறதுக்கு இந்த ஸ்பாக்கெட் வீலும் ரொம்பவே முக்கியம். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபரன்ஸ் சென்சார் இருக்கும். அதாவது வந்து ஒவ்வொரு டீத் வந்து ரொட்டேட் ஆகிடுச்சான்னு செக் பண்ணுறது. ஸோ இது எல்லாமே இந்த 4 விஷயத்தை என்டையராக கண்ட்ரோல் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஒரு மதர் போர்டு. அது உள்ள ஒரு மதர் போர்டு, அதுதான் வந்து கண்ட்ரோல் போர்டு சொல்லுவோம். ஸோ என்டையராக கண்ட்ரோல் பண்ணுறது. எல்இடி வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்பீடர் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு அது வெளியே ஒரு இண்டிகேஷன் இருக்கும், க்ரீன் அதுன்னு சொல்லி ஒரு இண்டிகேஷன் இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா எல்இடி. ஆக மொத்தம் பவர். ஸோ இதில் வந்து ஒரு 4 பின் இருக்கும். பவர் கிரவுண்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 2 பின்னு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒர்க் ஆகுதா இல்லைன்னு சொல்லிட்டு அந்த 4 பின்னை போய் கரெக்டாக அந்த ட்ராலியில் அட்டாச் ஆகணும். அட்டாச் ஆகிட்டு தான் மிஷினோட அட்டாச் ஆகும். ஸோ இந்த ஃபீடர் ட்ராலி வரை ஒரு பார்ட். இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மிஷின் பார்த்தீங்கன்னா என்டையராக வந்து பார்த்திங்கன்னா எங்கள் எக்ஸாம்பிள் நான் எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா AX301 எக்ஸாம்பிள் எடுத்திருக்கேன். இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா AX301 AX501 இது ரெண்டுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா, அந்த AX301 அந்த இமேஜில் வந்து பார்த்தீங்கன்னா 3 பார்ட்டாக இருக்குது பார்த்தீங்களா, கொஞ்சம் கேப் இருக்குது பார்த்தீங்களா. அதே வந்து 2 பார்ட் எக்ஸ்ட்ராவாக வந்துச்சிங்கன்னா 501. ஸோ நீங்கள் கூகுள்லேயே போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதோட டேட்டா அசம்பிளி ஆன் AX301 அப்படின்னு நீங்கள் வந்து டேட்டா ஷீட்டும் போட்டிங்க, அதுலேயே உங்களுக்கு பிடிஎஃப் வரும். இதை விட டீட்டெயிலாகவே இருக்கும். நான் சொல்கிறத விட இன்னும் கண்டென்ட் வந்து டீட்டெயிலாகவே இருக்கும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த 3 இருக்குது பார்த்தீங்கன்னா 301 அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் லெஃப்ட் சைடில் இருக்குது வந்து பார்த்தீங்கன்னா டாப் வியூ. ஸோ அந்த என்டையர் மிஷினோட டாப் வியூ. ஃபஸ்ட்டு பார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராலி இருக்கும், உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா மிஷினோட ஏரியா இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மிஷினுக்குள்ளே என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு ரோபோட் இருக்கும். ஒவ்வொரு ரோபோட் கண்ட்ரோல் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 3 டைப் ஆஃப் ரோபோட் இருக்குது. பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் பிளேஸ்மெண்ட், அதுக்கப்புறம் காம்பவுண்ட் பிளேஸ்மெண்ட், அதுக்கப்புறம் ட்வின் பிளேஸ்மெண்ட்டு. ஸ்டாண்டர்ட் பிளேஸ்மெண்ட் ரோபோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 26 காம்பவுண்ட் வந்து ஒரே டைமில் பிக் பண்ணிக்க முடியும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்குது பார்த்தீங்களா, அந்த கைப்பிடி மாதிரி ரோபோட் இருக்குது பார்த்தீங்களா, அதில் செகண்ட் இருக்குது, அதில் இருக்குது தான் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் பிளேஸ்மெண்ட் ரோபோட் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்குது பார்த்தீங்கன்னா, எக்ஸ் ஆக்சிஸ் வந்து பெருசாக இருக்குது. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா 26 காம்பவுண்ட் வந்து பிக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதே காம்பவுண்ட் பிளேஸ்மெண்ட்டுன்றது வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 11 காம்பவுண்ட் தான் பிக் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த ரோபோட்டு. அதே ட்வின்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டையும் கம்பைன் பண்ணுது. எப்படின்னா ஸ்டாண்டர்டும் காம்பேக்டும்
கம்பைன் பண்ணது தான் வந்து பார்த்தீங்கன்னா ட்வின் பிளேஸ்மெண்ட் ரோப்னு சொல்லுவாங்க. அந்த ரோப்குள்ளே நீங்கள் உள்ளே தூக்கி பார்த்தீங்கன்னா, அதாவது மிஷின்குள்ளே என்டர் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே என்ன இருக்கும், கேமரா, லேசர், நாய்சல் இருக்கும். அதாவது கேமரா வந்து பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட்டை போய்ட்டு அது கரெக்டான காம்பவுண்ட்டுன்னு வந்து பார்த்து வைக்கும், அதாவது சென்டரில் பார்க்கும். லேசர் பார்த்தீங்கன்னா பாஸ் பண்ணுறது வந்து கரெக்டான ஆக்சஸில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கர்ப்பப்பை லோட் பண்ணுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த போர்டில் எடுத்துகிட்டு போய் வைக்கக்குள்ள எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் வந்து கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு லேசர் வந்து செக் பண்ணும். நாய்சல் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளேருந்து ஒரு வேக்யூம் வரும். வேக்யூம் வந்து ஒரு காம்பவுண்ட்டை பிக் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு போயிட்டு அந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணும். அந்த வேக்யூம் வந்து பண்ணி எப்படி சொல்லணும்னு வச்சுக்கோங்க, மேலே வந்து இழுக்கும், அது வந்து காம்பவுண்ட் பிடிச்சிக்கும், உள்ளே போய்ட்டு ரிலீஸ் பண்ணும், அது வந்து ப்ளேஸ் ஆகிடும் போர்டில். ஸோ இந்த ஒவ்வொரு ரோபோட்டும் எப்படி கம்யூனிகேட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே லேண்ட் தான். இது என்டையராக இந்த மிஷினே வந்து கண்ட்ரோல் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா எம்ப்ராய்டரி சிஸ்டம் தான். ஸோ இது எல்லாமே எம்ப்ராய்டரி சிஸ்டம். அதுக்கப்புறம் வந்து லேண்ட் கண்ட்ரோலேஷன் நடக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மிஷினை வந்து 3 கேட்டகரியாக உள்ளே பிரிப்பாங்க. எப்படின்னா டிரான்ஸ்போர்ட் கண்ட்ரோலர், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சிஸ்டம் கண்ட்ரோலர், அதுக்கப்புறம் வந்து ஸ்கேனர் பிசி. ஸோ வந்து 3 விஷயமாக பிரிப்பாங்க. எப்படின்னா டிரான்ஸ்போர்ட் கண்ட்ரோல்லாம் ஒவ்வொரு ரோபோட்டுக்கு வந்து கம்யூனிகேட் ஆகுது. அது வந்து எப்படி சொன்னால் எம்ப்ராய்டில் ஒர்க் ஆகுது. ஸோ இது என்டையராக கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு சிஸ்டம் தேவை, அதாவது பார்த்திங்கன்னா ஒரு இண்டஸ்ட்ரியல் கம்ப்யூட்டர் அந்த மாதிரி தேவை. ஸோ வந்து டிரான்ஸ்போர்ட் கண்ட்ரோலர், இந்த டிரான்ஸ்போர்ட் கண்ட்ரோல் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஒய் ஆக்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ணும். அதுக்கப்புறம் கூட வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து கன்வேயர் இருக்கும். ஸோ இப்போ வந்து நார்மலாக இண்டக்ஷன் கன்வேயர்லாம் பார்த்தீங்கன்னா சுற்றும், ஆனால் இதில் வந்து சுற்றாது. உள்ளே எப்படி இருக்குன்னா ஒவ்வொரு போர்டை வந்து தூக்கிட்டு அடுத்த இதில் வைக்கும். ஸோ ஒரு என்டையராக வந்து ஒவ்வொரு போர்டு எடுத்துப்போம். ஏன்னா வந்து கொஞ்சம் அது ஆடினா கூட என்டையராக காம்பவுண்ட் வந்து கீழே விழுவுது. ஸோ வந்து இந்த டிரான்ஸ்போர்ட் கண்ட்ரோல் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்சிஸ் கண்ட்ரோல், அப்புறம் கன்வேயர் கண்ட்ரோல். அதுவும் சிஸ்டம் கண்ட்ரோல் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் ஆஃப் மிஷின் பார்த்தீங்கன்னா என்டையர் டோட்டல் கண்ட்ரோலே அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணும். இப்போ ஸ்கேனர் பிசினா வந்து இப்போ நீங்கள் வந்து ஒரு காம்பவுண்ட் வந்து என்டையராக லோட் பண்ணுறோம். இப்போ ரெஸ்ட்டை லோட் பண்ணுறீங்க, அதை ஸ்கேன் பண்ணிட்டு இந்த ஸ்பீடில் தான் லோட் பண்ணுன்னு சொல்லிட்டு கரெக்டாக நீங்கள் ஸ்கேன் பண்ணணும். அப்படி ஸ்கேன் பண்ணிங்கன்னா மட்டும்தான் நீங்கள் என்டையராக எல்லா ப்ராடக்ட்டையும் செக் பண்ணுவேன். ஏன்னா வந்து இப்போ ஒரு ஆண்ட்ராய்டு மொபைலுக்கு அதில் வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சது வந்து ஒரு 200, எக்ஸாம்பிள் ரொம்ப கம்மியாக 200 காம்பவுண்ட் மேலே இருக்கும். 200 காம்பவுண்ட் மேலே சின்ன சின்ன காம்பவுண்டில் ஒன்று மாறினா கூட என்டையராக போர்டே வேஸ்ட். ஸோ அதனால் வந்து இந்த ஸ்கேனர் கண்ட்ரோலர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே முக்கியம், அந்த வந்து ஒவ்வொரு காம்பவுண்டில் ஸ்கேன் பண்ணி ப்ளேஸ் பண்ணுறதுக்கு. ஸோ பிளேஸ்மெண்ட் ஹெட்டில் பார்த்தீங்கன்னா சொன்ன பார்த்தீங்களா அந்த கேமரா வந்து எப்படி பார்க்கணும், டாப் வியூலேருந்து இப்படி தான் பார்த்துட்டு லேசரில் பாயிண்ட் பண்ணும் கரெக்டான இதில் இருக்கா, எக்ஸ்ஒயில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நாசல் டைப் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா ஒரு காம்பவுண்ட் ரொம்ப குட்டியாக இருக்கும், இன்னொரு காம்பவுண்ட் வந்து பெருசாக இருக்கும். இதே வந்து ஐசி வந்து பார்ட்டிவன் ஐசிலாம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா வெயிட் இருக்கும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா டபுள் நாசில் போகிற மாதிரி இருக்கும். ஸோ நாசிலும் கேமரா வந்து பிஏ கேமரா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து இதில் யூஸ் பண்ணுறது வந்து பிஏ கேமரா SMT மிஷினில், அதாவது பிக் அண்ட் பிளேஸில். ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள் இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நாசிலில் வந்து ஒரு டிரான்சிஸ்டர் எடுத்து பிக் பண்ணி அந்த போர்டு மேலே ப்ளேஸ் பண்ணுது. ஸோ இப்படி ப்ளேஸ் பண்ணுறது தான் கரெக்டாக இருக்கும். இதே வந்து நாம் வந்து குட்டியோண்டு காம்பவுண்ட்லாம் நம்மளால் வந்து ப்ளேஸ் பண்ண முடியாது. ஸோ இது வந்து ரெஃபரன்ஸ் இமேஜ். ஸோ ஓவராலாக ஃபங்க்ஷன் எப்படின்னா உள்ளே வந்து ஒரு பிசிபி என்ட்ரு ஆனோடனே அதுக்கப்புறம் வந்து ஸ்க்ரீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தென் வந்து ஷெடியூல், அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீடரில் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு கர்ப்ப ஃபைல் மூலயமா வந்து பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் வந்து நம்ம போர்டு மேலே வந்து ப்ளேஸ் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் அவ்வளோதான். ஸோ வந்து பிக் அண்ட் பிளேஸும் இப்போ இந்த வீடியோவில் கவர் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் சீரீஸில் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். Thank you.